ஊர்ல ஒரு தாத்தா, வேற யாரும் இல்ல, எங்க தாத்தா தான். கைன்னு எல்லாம் சேர்ந்து பேர பிள்ளைகள்லாம் சேர்ந்து போய் உட்காந்து கதை சொல்லுங்க கேட்போம். அப்ப அவர் சொன்ன கதை தான் இருந்தது, பராக்கிரம கதை. யானையத்தண்டி பெருங்காயம் போட்டு கீரையை கடைஞ்சு தின்னுவாரு அந்த ராசா. அப்பேற்பட்டவர் அந்த ராசா. அவங்க வீட்டு அரிசி களையிற தண்ணிய வச்சு 1000 ஏக்கர் பாய்ச்சுவாரு இந்த ராசா. அம்பூட்டு பெரிய பராக்கிரமமானவர் இந்த ராசா. அந்த ராசாவோட மகளுக்கும் இந்த ராசாவோட மகனுக்கு கல்யாணம் ஏற்பாடாச்சு. கல்யாணம்னா கல்யாணம், எப்பேற்பட்ட கல்யாணம், சும்மாவா? அந்த கல்யாணத்துக்கு 100 வண்டிகளை பூட்டி விறகு பொறுக்க கிளம்புனாங்க. மலைக்காட்டு வழியா போய்கிட்டே இருந்தாங்க. வழியில அவங்க ஒரு சம்சாரிய சந்திச்சாங்க. இந்த பக்கமா 100 வண்டி விறகு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் அசால்ட்டா சொன்னாரு, 100 வண்டி விறகு தானே, என்னோட புஞ்ச நிலத்துக்கு போங்க. நேத்து உழவு நடந்த இடத்துல மாட்டை அடிச்சு ஓட்டுன சாட்டை குச்சிகள்லாம் ஆங்காங்கே ஒடிஞ்சு கிடிஞ்சு செதறி கிடக்கும். 100 வண்டியை நிறைய அதை ஏத்திட்டு போங்க. அப்படியா? உழவு மாட்டை அடிச்சு ஓட்டுன சாட்டை குச்சிகளே 100 வண்டி இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போனாங்க. 100 வண்டிகை நிறைய சாட்டை குச்சிகளை ஏத்திட்டு கிளம்புனாங்க. வழியில ஒரு பெரிய ஆறு குறுக்கால போச்சு. கடந்து போக முடியல. வண்டிகள்லாம் வசமா மாட்டிக்கிடுச்சு. வெள்ளம் வேற வந்துகிட்டு இருந்தது, கூடிக்கிட்டே போச்சு. என்ன செய்ய? உடனே பக்கத்து ஊர்ல ஒருத்தர்கிட்ட போய் விஷயத்தை சொல்லி உதவி கேட்டாங்க. அவரு உடனே ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போய் முந்தின நாள் வேலைக்காரங்க எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் வச்ச களிச்சோத்தை எல்லாம் வலிச்சு எடுத்து ஆத்துக்கு அணை போட்டு அவங்கள அப்படியே காப்பாத்தி விட்டாரு. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அந்த களிச்சோத்து அணை அப்படியே கிடந்துச்சு. தண்ணி வடிய வடிய பாசனத்துக்கு அது முட்டுக்கட்டையா இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு அந்த பக்கத்து விவசாயிக மலைச்சு போய் நின்னாங்க. அந்த நேரம் பார்த்து வழிபோக்கன் ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். அவங்கிட்ட அந்த விஷயத்த விவசாயிக சொன்னாங்க. அவன் அசால்ட்டா ஆணை போட்டான் வேலைக்காரனுகிட்ட, டேய், நம்ம மச்சு வீட்டு பூனைகளை எல்லாம் கட்டி வச்சுட்டு குச்சு வீட்டு பூனைகளை மட்டும் அவுத்து விடுங்கடா. அவுத்து விட்டதுதான் தாம்சம். அதுக்கெல்லாம் ஓடி வந்து களிச்சோத்து அணைய அரை வயிற்றுக்கு தின்னு விட்டு அரை வயிறா திரும்பி போய் படுத்துக்கிடுச்சுங்க. சரி, அப்புறம் அந்த 100 விறகு வண்டிகளுக்கு என்னாச்சு? நாளை அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நான் யார் என நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு என்னிடம் நான் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன, இதைத்தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க என்கிட்ட கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி என்ன? என்னுடைய வாழ்க்கையில் என்னால் ஒரு தவறு நடந்து விட்டது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்விதான். நான் என்ன பண்ண போறேன்? ஸோ நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். அந்த இடத்துல நம்ம தவறு செய்து விட்டோம் என்று மன்னிப்பு கேட்க போகிறோமா, இல்ல தவறு செய்ததால் பாதிக்கப்பட்டவர்களிடம் போயிட்டு அவங்க கிட்ட போய் நம்ம ஆறுதல் கூற போகிறோமா, இல்ல நான் தப்பே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ண போறோமா? இதுல நம்ம என்ன செய்ய போறோம், என்ன பதில் கூற போறோம் அப்படின்றது அது நம்ம கையில தான் இருக்கு. கிடையாது. இன்னொரு ஒரு ஆன்சரும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஓகே, நான் ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறதோ, இல்ல மன்னிப்பு கோருவதோ, இல்ல மன்னிக்கிறதோ, இல்ல அதுக்கு ஆர்குமெண்ட் பண்றதோ அப்படிங்கறத காட்டிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் தான், நான் மத்தவங்க மேல பிளேம் பண்றேன். இதுக்கு காரணம் இவன் தானா, இவனாலதான் இந்த பிரச்சனை நடந்துச்சு, இதுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு பிறர் மீது நான் பழி தூக்கி போட பாய்க்கிறேன். அப்போ இந்த கேள்வியை கேட்டுட்டு நிச்சயமா நம்ம லைஃப்ல கண்டிப்பா எல்லாருமே தப்பு பண்ணிருப்போம். ஸோ அந்த தப்புக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்ட் பண்ணி, ஓகே, இது நான் என்னால நிகழ்ந்த தவறு, இதை நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு நான் என் வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறேனா, அதுல இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அதை சரி செய்திருக்கிறேனா, இல்ல நான் மத்தவங்கள பிளேம் பண்ணிருக்கிறேனா? அந்த பிளேம் பண்றப்ப கண்டிப்பா அங்க ஆர்குமெண்ட் என்ன ஆயிரும், வர ஆரம்பிச்சிடும். அவங்க இல்ல நான் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்ல நீ தான் காரணம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பிறர் மீது குறைகளையும் குற்றங்களையும் சுமத்தி கொண்டே இருப்போம். இதுல எந்த விஷயத்த நான் செஞ்சிருக்கிறேன்? நமக்கு நல்லாவே தெரியும் இதுல எது சரியான வழி, எது தவறான வழி. கண்டிப்பா நான் யாராக இருக்கிறேன் என்று இன்னும் சில கேள்விகள் எழுப்பலாம். ஆனா ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் நிச்சயமா.